எல்லோ பெயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அச்சயாத்திரியான சம்பந்தம். நான் உங்கள் ஹரிகரன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளூர் சினிமாவில் ஆரம்பித்து உலக சினிமா வரைக்கும் டெய்லியுமே ஒரு அலசலசி என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற சினிமா அப்டேட்டை டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்னென்னலாம் வந்திருக்கு, எதை பற்றியெல்லாம் அப்டேட் விட்டுருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். போலாமா? போயிடலாமே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தவிர்க்க முடியாத ஒரு தலைப்பு செய்தி மாதிரி இருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு தலைவரோட 74வது பர்த்டே. கூலி படத்துடைய அப்டேட் வந்திருக்கு. அதுதான் என்ன அப்டேட் அப்படின்னா, நான் கூட பெருசா ட்ரைலர் ஏதாவது விடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு பாட்டுடைய ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி, ஒரு சாங்குடைய சின்ன ப்ரோமோ மாதிரி கொடுத்துருக்காங்க. பொதுவா தலைவர் பாட்டுக்கு நம்மெல்லாம் ஆடி பார்த்துருக்கோம். ஆனா தலைவரே ஒரு பாட்டுக்கு நம்ம லோகேஷ் ஆட வச்சிருக்காரு. இது வரைக்கும் அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய பாட்டுலலாம் தலைவர் வந்து ஐகானிக்கா ஒரு ஸ்டெப் தான் போடுவாரு. ஆனா இந்த பாட்டு முழுக்க ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சது, அப்பா அந்த மனுஷன் தலைவரே ஆட வச்சிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ உனக்கு எப்படி இருந்துச்சு அதை பார்க்கும்போது? எனக்கு என்னன்னா, அந்த பேட்ட படத்துல தலைவர் என்ட்ரில ஒரு சாங் ஆடுவார் பத்திரிக்கா. ஆமா, பேச்சுலர் பசங்களா இருப்பாங்க, ஒரு ஹாஸ்டல்ல ஆடுவாங்க பாரு. மரணம் அந்த சாயில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா தலைவர் லுக்கும் செம்மையா இருக்கு. ஏன்னா அந்த லொகேஷனாலே அந்த லுக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காரு லுக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த சாங்ல நம்ம ஆல்ரெடி ரஜினி சாரோட பர்த்டே ஸ்பெஷல் பேசும்போது இந்த படத்துல எந்த பழைய பாட்டு எடுத்து ட்ரெண்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருந்தோம் தெரியுமா? இவர் நம்ம டிஆர் ஒரு இதுவும் நான் சொல்லியிருப்பார்ல, அதை வந்து பாட்டில் வச்சிருக்காங்க. அது கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அனிருத் இருக்காரு, திருக்குறள் அறிவு அவரும் இருக்காரு. ஸோ பாட்டு பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு டைட்டில்லாம் எப்படி வச்சுக்கலாம் தெரியுமா? சும்மா தொடக்க போறாங்க பாரு, கிட்டுக்கு முத்துக்கு முத்தாக சாங் மாதிரி சிக்கிட்டு சாங் எப்படி பார்த்தியா? இப்பெல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த சிங்கிள் தான், அந்த சிங்கிளுக்கு ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் என்னென்ன மாதிரியான அப்டேட் எல்லாம் உள்ள தொடர்ந்து வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க பரபரப்பா பேசிட்டு இருக்க விஷயம் ஒன்னு தலைவரோட பர்த்டே அப்படின்னா, இன்னொன்னு கீர்த்தி சுரேஷோட கல்யாணம் தான். ஆமா, இதை பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோமே, அவரோட ஃப்ரெண்டோட மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விஜய் வேற வந்திருந்தாரு மிஸ் பண்றதுக்காக. நான் சொல்லல, அப்படி சோஷியல் மீடியால பேசிக்கிறாங்க. ஏன்னா கீர்த்தி சுரேஷோட வந்திருக்காரு, போட்டோ எடுத்து போட்டிருக்காங்களே. கல்யாணத்துல இருக்கிற மாதிரி போட்டோவா எடுத்திருந்தாரு. அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்னு எடுத்திருப்பாரு. இனிமே வரும், பார்க்கலாம். இரு, பாத்தியா மெர்சல் பட லுக்ல வந்திருக்காரா? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில. மெர்சல் பட லுக்ல இல்ல, அரசியல்வாதி ஒரு லுக்ல போயிருக்காரு. நல்ல புது மாப்பிள்ள மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு போயிருக்காருப்பா. பார்க்கலாம். அவரால கல்யாணத்தை நிறுத்தவா போனாரு? கல்யாணத்துக்கு சோடுங்க தானே போனாரு. நான் எங்க கல்யாணத்தை நிறுத்த போனாருல? அப்படிதான் இருக்கு. இல்ல, அந்த லுக்ல போயிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்களோட லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான ஆண்டனி அப்படின்றவரை இன்னைக்கு கோவால வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க ஃபேமிலி எல்லாம் ஜாலியா செலிப்ரேட் பண்ற மாதிரியான நிறைய பிக்சர்ஸ் வந்து சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது. ஒரு பக்கம் விஜய் அவர்களும் அங்க போயிருக்காரு கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்தை பார்க்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில போட்டோஸும் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ உண்மையாவே விஜய் அதுக்கு தான் போனாரா, இல்ல கோவா டூர் போகும்போது அப்படியே கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் அட்டெண்ட் பண்ணாரா? அது மத்தவங்க பாத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே. விஜய் வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில பாத்துட்டான். அஜித்தை பிளாக் அண்ட் பிளாக்ல பாத்துட்டியா? பிளாக் அண்ட் பிளாக்லயா? குட் பை அட்லிக்கு வந்து இன்னைக்கு மேக்கப் ரூம்ல இருந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் பிளாக்ல இருக்க மாதிரி ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அவரோடது. மென் இன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ. அவரோட லுக்கும் மாசா இருக்கு. எப்படி ஏகே வந்து பிளாக் அண்ட் பிளாக், தளபதி வந்து ஒயிட் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இரு துருவங்கள் மாதிரி. ஆமா, 2 கோட்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபேன்ஸும் ஒரு பக்கம் தலைவா அரசியலுக்கு போனாலும் படம் நடிங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம அஜித்தோட வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இதுதான் 2 ஃபேன்ஸோட பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இன்னைக்கு ரஜினி பர்த்டே மட்டும் கிடையாது, ஒரு டைரக்டரோட பர்த்டேவும் இன்னைக்கு தான். அது யாரா? சேரன் தெரியுமா? ஞாபகம் வருதே. இப்ப ஞாபகம் வருதா? யாருக்குமே தெரியாம சைலண்டா பர்த்டே கொண்டாடுறாரு அவரு. டைரக்டர் சேரன் அவர்களுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. ஆமா, 54வது பர்த்டே அவருக்கு இன்னைக்கு. சூப்பர். அவருடைய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே இந்த ஃபேமிலி சப்ஜெக்டா தான் இருக்கும். இந்த ஊர்ல கிராமத்துல நடக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா மட்டும்தான் அவருடைய படங்கள்லாம் இருக்கும். எனக்கு ஒரு யூனிக்கான டைரக்டர் அவர் அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த கையெழுத்து படம் மாதிரியா?
ஆட்டோகிராஃப் தான் கையெழுத்தா? நான் இது இங்கிலீஷ்ல சொல்றேன், நீ தமிழ்ல சொல்ற. ஆட்டோகிராஃப் தானா இங்கிலீஷ், கையெழுத்துன்றது தான் தமிழ். அதே உளறோம் பாரு. அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? அடுத்து ஒரு காம்போ பத்தி ஒன்று பார்க்க போறோம். என்ன காம்போ? செல்வராகவன் vs ஜிவி பிரகாஷ். ஆஹா, இந்த காம்போல வந்த 2 படங்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வந்து 1000ல் ஒருவன், சரி. இன்னொன்னு வந்து மயக்கம் என்ன. 2 படமே செம ஹிட்டான படங்கள் தான். ஆமா, படம் தனியா ஹிட்ன்றதை தாண்டி ஆல்பமே ஹிட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படங்கள்ல இருக்கக்கூடிய மியூசிக் ஆல்பமும் ஹிட். ஸோ இந்த காம்போல வரக்கூடிய அடுத்த படத்துலயும் ஆல்பம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி வேற என்ன அப்டேட் விட்டுருக்காங்க? நாளைக்கு 5 மணிக்கு இது ஒரு அப்டேட் ஒன்று வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜிவியும் சொல்லியிருக்காரு, செல்வராகவும் சொல்லியிருக்காரு. அவர் போஸ்டரே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போட்டு, அதாவது ஒரு பட்டாம்பூச்சி கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கு. அப்டேட் வரும்ன்றதுக்கே ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஆமா, இது நல்லா இருக்குங்க. என்ன நல்லா இருக்கு, இதெல்லாம் பழசுதான். ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு சொல்றது இல்லையா? அது ஓகே, ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வருதுன்னு சொல்லலாம். ஆனா அப்டேட் வரப்போகுதுன்றதுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கறது எப்படி? அது 4 பேர் தெரிஞ்சுக்கலான்ட்டு தான். இன்னைக்கு யார் பிறந்தாலும், ரஜினி பிறந்தனால மற்ற அப்டேட் தெரியாம போயிடும், மறந்துடுவாங்கன்னு தான். சூப்பர் சூப்பர். அடுத்து இன்னொரு அப்டேட் சொல்லவா? சொல்லுங்க. மணிகண்டன் தெரியுமில, குட் நைட் படம் நடிச்சவரு. ஆமா ஆமா ஆமா. அவரோட குடும்பஸ்தான் படத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம், போஸ்டர் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அவர் படத்தோட இன்னொரு அப்டேட் வந்து நாளைக்கு சொல்ல போறாராம். குடும்பஸ்தனோட அப்டேட்டும் நாளைக்கு தான் வருதா? ஏதாவது ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க நினைக்கிறது. இது என்ன அப்டேட் இல்ல, நாளைக்கு விட போறோம்ன்றது ஒரு அப்டேட்டா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமா, நம்ம கூலி படத்தோட அப்டேட் பார்த்துட்டோம். அந்த அப்டேட் வர டயத்துல இந்த அப்டேட் விட்டா ஓடுமா? ஓ, அதுக்காக எல்லாம் உஷாரா இன்னைக்கு விடாம நாளைக்கு விட போறேன்றது ஒரு அப்டேட்டா சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குல்ல. இதுவரைக்கும் நீ அப்டேட்டா நாளைக்கு வரும் அப்படின்றதுக்கு ஒரு அப்டேட் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒரு சுட அப்டேட் சொல்லவா? நம்ம தனுஷ் அவருடைய தங்கச்சி பையனை ஹீரோ வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, கோல்டன் ஸ்பாரோ. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ஆமா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் வந்து February 7 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத ஒரு சின்ன அப்டேட்ல சொல்லியிருக்காங்க. நான் வந்து February 14 வரும்னு நினைச்சேன். இல்ல 7 ரிலீஸ் பண்ணா 17 போக மாட்டியா? ஒரு வாரம் ஆயிடுதுல. சரி, விடு, ரோஸ்ட் டெய்லர் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஓஹோ, அந்த 1 வீக் கிரிஞ்சுங்க. அடுத்த அப்டேட் போயிடலாமா? சரி, நம்ம அப்டேட் மேலே அப்டேட் தானே சொல்கிறோம். ஒரு படம் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டே வாங்கிருச்சு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் அங்கே லொக்கேஷன் எடுத்தது, காஸ்ட் எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. எந்த படம்? கொட்டுக்காளி. எங்கே வாங்கியிருக்குன்னா சிங்கப்பூரில் நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். சிங்கப்பூர்ல நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இதுல என்ன ஒரு கூத்துனா, இந்த படம் வந்தப்ப படம் நல்லா இல்ல, ரொம்ப முக்கியம் இருக்கு, போர் ஆகுன்னு சொல்லிட்டு இங்க இருக்க பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி ஓட்டியிருக்காங்க. ஆனா நான் அடிச்ச மணி எனக்கு கேட்டு சொல்லி ஆண்டவனுக்கு கேட்ட மாதிரி சிங்கப்பூர்ல இருக்க யாருக்கோ கேட்டு அவார்டு கொடுத்தாங்க. ஆமா, ஏன்னா இது நல்ல படம். நீ பாத்திருக்கியா? பார்த்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி படம்லாம் பார்க்க உங்களுக்கு தோணாது. உங்களுக்குலாம் ஏன்னா ஃபைட்டு, லவ், ஒரு ஒரு சேசிங் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்குலாம் பிடிக்கும். நீங்க சும்மா என்ன இழுக்காதீங்க, படம் பார்த்துட்டேன். அப்படிப்பட்ட படம் தான் புஷ்பா படம் ரிலீஸ் ஆச்சா? புஷ்பா படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு தெரியுமா? நம்ம அன்னைக்கு பேசும்போது கூட கடைசியா 800 கோடி என்னமோ சொன்னீங்க. 800 கோடிலாம் இப்ப கடந்துருச்சு. 1000 கோடி கிளப்ல சேர்ந்துருச்சு. 1002 கோடி. ரிலீஸ் ஆன 5வது நாளே 1000 கோடியா? ஆமா, ஏன்னா படம் அவ்வளவு ஹிட்ல எல்லாருக்கும் பிடிச்ச படம் ஆயிடுச்சு போல. ஒரு நாளைக்கு 200 கோடிக்கு மேல ஓடி இருக்கு. ஆமா. இப்ப என்னன்னா, இப்போதைக்கு இந்தியாவிலே வந்து 2வது பிளேஸா பிடிச்சிருக்கு. முதல் பிளேஸ்ல வந்து இனிமே RRR இருக்கு, 1100 கோடி கடந்தது. சரியா? இப்போ வந்து 2வது பிளேஸ்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு, அதாவது டே 6, இந்த 6வது நாள் கடந்து நாளைக்கு வர அப்டேட்ல பாரு, ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சி வந்து நிக்க போகுது. RRR மொத்தமா ஓடிய 1100 கோடி தான். இது ரிலீஸ் ஆன 5வது நாளே 1000 கோடிக்கு மேல எடுத்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் இதுதான் பிடிக்கும். அதுல கண்டிப்பா பிடிச்சிரும். 1500 கடக்குமா இல்ல 2000 கோடி கடக்குமா? சாதனை கூட படைக்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு படம் 2000 கோடியை கடந்தது அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் கூட கொண்டு வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்த ஒரு சுட ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன சுட வச்சிருக்க? என்ன தெரியுமா? ஆல்ரெடி ஒரு காம்போ பயங்கரமான ஹிட் ஆச்சு தெரியுமா? யாரு காம்போ? பூவே கான்ட்ரோவர்சி ஆச்சு. சொல்லு அவங்க காம்போல என்ன? ஜிவி பிரகாஷ், திவ்யா பாரதி. இந்த காம்போல மறுபடியும் இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போதா? மறுபடியும் லவ் படமா? மேபி லவ்வா தான் இருக்கும். ஏன்னா பேச்சுலர் படமே இந்த இவங்க 2 பேரோட காம்போ பயங்கரமா ஒர்க் ஆச்சு. ஜிவிக்கு இவங்க நல்ல பேரப்பா அப்படின்ட்டு பெருசா பேசுற அளவுக்கு வந்துச்சுல. ஸோ இப்போ இவங்க வந்து கிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு படத்துல இவங்க 2 பேரும் மறுபடியும் நடிக்க போறாங்க. இந்த படத்தை வந்து கமல் பிரகாஷ் தான் டைரக்ட் பண்றாரு. இவர் ஆல்ரெடி இவரோட ஃபர்ஸ்ட் படமும் வந்து ஜிவியை வச்சு காதலிக்க யாரும் இல்லை
அப்படின்ற படம் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணாங்க. பிளான தான் பண்ணாங்க. ஸோ அது வந்து சில சர்ச்சைகள்னால என்ன ப்ரொடியூசர் ஒத்துக்கலையா என்ன எதுவும் தெரியல, ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால அந்த படம் பண்ண முடியல. ஸோ அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு இப்போ கிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு படம் பண்றாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கே ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. அதுலயே பார்த்தோம்னு வையன், இந்த பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன்ல அந்த போட் சீன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அலை வருது, அலையில அந்த எலும்பு கூட எல்லாம் வர மாதிரி எல்லாம் கூட இருந்துச்சு. சர்வைவல் மூவியா இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த ஜெய் படம் நவீன சரஸ்வதி படம் மாதிரி இருக்கலாமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அது முழுக்க முழுக்க ஃபன் என்டர்டைன்மெண்ட் படம். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் இருக்கலாம். ஸோ போர்ட்ல எங்கேயாவது போவாங்க, அப்போ மாட்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அட்வென்ச்சரா இருக்கலாம். தெரியல என்னன்ட்டு. நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், இப்போ தமிழ் படம் வர வர ஹாலிவுட்க்கு ஈக்குவலாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. லைக் இந்த படத்துலயும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, அடுத்து என்ன, தமிழை கடந்துட்டோம், கொஞ்சம் நார்த்தில் போய் சுற்றிட்டு வருவோமா? சொல்லுங்க, என்ன அப்டேட்டுன்னு பார்ப்போம். நம்ம பாலையா தெரியுமா? இது பாலையா நார்த்தா? பக்கத்து ஸ்டேட்ரா? தமிழ்நாட்டை கடந்தா நார்த்து தான்ப்பா. இப்போ நான் ஊர்ல இருக்கேன், பாட்டி கேட்டா கூட நார்த்துல எங்கேயும் வேலை பார்க்கணும் தான் எங்க பாட்டி சொல்லுது. எப்பாடே உங்க ஊரை தாண்டினாலே நார்த்தாடா நீங்களா? என்ன பண்ண முடியாது, அப்படி இருக்காங்க. சரி சரி, அப்படியே என்னமா டக்கு மகாராஜோட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. சரியா, அந்த படத்துக்கு வந்து இன்னைக்கு அஃபீஷியலா ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட ரிலீஸ் டேட்டும் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் பண்ண போறோம்ட்டு. படம் வந்து ஜனவரி 12ஆம் தேதி அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. சரியா, இந்த டிசம்பர் 14ஆம் தேதி வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. ஓகே, அதுக்கு ஒரு ப்ரோமோ வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. என்னடா இது? அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போற படத்துக்கு 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற சாங்குக்கு நாளைக்கு ஒரு ப்ரோமோ. ஆமா, அதுவும் பாத்தியா 10:08 AM. 10:08 AM. ஆமா, ஏன் தெரியல. 10 மணினா ராகு காலமா இருக்கும் போல ஒரு 8 நிமிஷம் கழிச்சு வச்சிருப்பாங்க. 7னா 7:30 இருக்கும். ஓஹோ, 10:07 ரிலீஸ் பண்ண கூடாதுல, அதனாலதான் 10:08 ரிலீஸ் பண்றாங்க போல. எனக்கு தெரிஞ்சு பாலையா படங்கள் அப்படின்னாலே பொதுவா அந்த ஒரு மாஸ் இருக்கும், ஒரு பில்டப் இருக்கும், ஒரு ஃபைட் இருக்கும். ஏன்னா இதுலயே அந்த போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா கையில கோடாரி எல்லாம் வச்சிருப்பாரு. இந்த கோடாலியை வச்சு எத்தனை பேரை வெட்ட போறாரோ, ஓட விட போறாரோ தெரியல. படம் தான் விட்டாரு, கண்டிப்பா எப்படி விட்டாருன்னு பாப்போம். ஓகே, அடுத்து என்ன? இன்னைக்கெல்லாம் பெருசா அப்டேட்லாம் வராது. ஒரு ஹாலிவுட்டோட அப்டேட் சொல்லவா? என்னது? மார்வல்ல காமிக் சீரிஸ்ல வந்து வாட் இஃப்னு சொல்லிட்டு ஒரு காமிக்ஸ் இருக்கு. சீசன் 1 and 2 வந்து ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட் அடிச்சிச்சு. சரியா, அந்த சீரிஸ் வந்து டிசம்பர் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது OTTல. அதுக்கு இன்னைக்கு ஒரு மீட்டப் வச்சிருக்காங்க. சரியா, எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் 1, 2 இது ரெண்டுலயுமே நடிச்சவங்க எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கிட்டு சீசன் 3 வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஃபோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருங்க. சீசன் 3 வேற வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் சினிமாவில் என்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். கூலி அப்டேட் தான் வந்து தெரிக்க விட்டுட்டு இருக்கு. வந்த கொஞ்ச நேரத்திலே லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க. ஸோ நமக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா கமல் அவர்களை வச்சு லோகேஷ் எடுத்த விக்ரமே தெரியா இருக்கும். ஸோ கூலி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருந்துச்சு. ஸோ இந்த அப்டேட் தலைவரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்டுன்னே சொல்லலாம். அவரோட பர்த்டேக்கு லோகேஷ் ட்ரீட் கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். இந்த படம் LCக்குள்ள வருதா வரலையா அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் போக போக தான் தெரிய வரும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு அப்டேட்டோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றோம். டாடா, பை பாய்.